ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 டூரிஸ்ட் பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கடம்பூர் தான் போக போகிறோம். சூப்பரான பிளேஸ் தான் போக போகிறோம். ஈரோடு, பவானி, ஆப்பக்கூடல், அத்தானி அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்துக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர் முன்னாடி 4 ரோடு வரும். அதிலிருந்து நம்ம இந்த கடம்பூர் மலைக்கு போகணும். சரியாக 4 ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் மலைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம போயிடலாம். பட் இப்போ நீங்கள் பார்த்தது பெரும்பாலம் டேம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க. அது இந்த இடத்துக்கு இருந்து கடம்பூர் போகிற வழியில் அந்த பெரும்பாலம் டேம் இருக்குது. அதோட வியூவும் நம்ம மேலே போகும்பொழுதும் பார்க்கலாம். கடம்பூருக்கும் டூரிஸ்ட் பிளேஸுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 டன் எடை கொண்ட சங்கு கோவில்னு சொல்லுவாங்க, டெம்பிள். அதாவது ஒரே கிராண்ட் கல்லையே வந்து செஞ்சுருக்காங்க. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பட் வீடியோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து இது ஆக்சுவலாக அந்த போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு, கடம்பூரோட செக் போஸ்ட் இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் பெரிய வாகனத்தில் போனால் கூட செக் பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு இல்லை. இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பெரும்பாலம் டேமோட வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா மல்லியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அதையும் தரிசனம் முடிச்சுட்டு போகலாம். இல்லைனா இங்கே பாட்டுக்கு போகலாம். இங்கே ஏகப்பட்ட குரங்குகள் இருக்கும். அது தொடர்ந்து பயணம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் ரீச் பண்ணிடலாம். கடம்பூர் ரீச் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இடமே பாருங்கள், போர்டு போட்டு வந்து பாருங்கள், இதுதான் பெட்ரோல் பங்க்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓன் வெஹிக்கில் தான் வந்தாகணும். பைக் ஆர் காரில் தான் வந்தாகணும். பட் ட்ராவல்ஸில் கூட நீங்கள் புக் பண்ணி ஜாலி ஃபேமிலியாக கூட நீங்கள் டூரிஸ்ட்மாக கூட நல்லா வரலாம். இந்த இடம் கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே நீங்கள் முடிச்சிக்கலாம். இந்த இடத்துக்கு திரும்ப வரும்பொழுது கூட கடம்பூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போனீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் குன்றி போகிறதுக்கு ரோடு வருங்க. இந்த இடம் தான் அது. ரைட் சைடில் நேராக போனால் கேர்மாலம். இந்த வழியாக போகும்பொழுது பார்த்திங்கன்னா இருட்டிப்பாளையம், பசவனாபுரம், ஏலாஞ்சிங்கிற கிராமத்தில் தான் இந்த சங்கு டெம்பிள் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வன் திரைப்படம், ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த கல்வன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த மலை கிராமத்தில் தான் படமே ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அதோட வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட பிளேசஸ் எல்லாமே அவங்க தங்கி இந்த வீடு எல்லாமே நம்ம எடுத்து வீடியோவை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாங்கள் முன்னாடி வந்துவிட்டோம். பட் இருந்தாலும் டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணுமே சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. பட் ஆக்சுவலாக நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இன்னும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம அந்த என்ட்ரி இடத்துக்கு வந்துவிட்டோம். நம்ம பைக்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்க்கிங் இருக்குது. கார், பைக்கெல்லாம் முன்னாடியே என்ட்ரி பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நடந்து உள்ளே வரணும். வந்துட்டு இங்கே செப்பல், இங்கே ஸ்டாண்டெலாம் வச்சுருக்காங்க. நம்ம கழட்டி விட்டு நம்ம திரும்ப உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா வரவேற்கும் விதமாக பார்த்திங்கன்னா அந்த மார்பிள்ஸ் கல் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதே நம்மளுக்கு அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இங்கே இந்த கடம்பூரில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான். பட் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே படிப்புக்குண்டான கல்வி, உயர்கல்வி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள். சங்கு டெம்பிள்னு சொல்லி கோயில் வீடியோ போட்டிருப்பேன், கடம்பூரோட வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னாவே மைண்ட் ஃப்ரீ அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நாங்கள் போகும்போது கிளைமேட் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி கடம்பூர்னாவே அந்த கிளைமேட்டு தான். நீங்கள் என்ன வெயில் அடித்தாலும் சரி, என்ன மழை காலமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட்டு நாங்கள் போகும்பொழுதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஓவர் பில்டப் கொடுக்காதா அப்படின்னு சொல்ல வேணாம். பட் உண்மையே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். கடம்பூர் அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் தான். பட் சூப்பராக இருக்குது. நீங்கள் கடம்பூரில் வந்து நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு உண்டானது எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோஸ் வந்து செல்ஃபி எடுக்கணும், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. நீங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சங்கு. அதாவது 19 டன் எடை கொண்ட சங்கு. ஃபுல் பிளாக் கிரானைட்லேயே செஞ்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ 2வது பிளேசஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலம் டேம், பெரும்பாலம் அணை தான் பார்த்துட்ருக்கோம். பட் மேலேருந்து வியூ பாயிண்ட், அது மேலேருந்து எடுத்த வீடியோ தான். அந்த கடம்பூர் போயிட்டு வரும்பொழுது இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த டேம் பார்த்திங்கன்னா நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது அந்த டேம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டு வந்து நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இது எஸ்கேஎம் தோட்டம் இங்கே தானா? ஓ, இதுலேயே போனால் ரோட்லேயே போக மாட்டேன். 2 கிலோமீட்டர் போகணுமா? தண்ணீர் அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னால் சந்தேகம் தான். மேலே தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக ஏரியா சூப்பருங்க. நீங்கள் ஃபேமிலியோட போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு போகாது. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸில் ஏறி நீங்கள் மேலே போய்க்கலாம். அப்படியே நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பைக்லேயே மேலே போயிட்டோம். அந்த கேட்டெல்லாம் இருக்குது, அதில் தான் உள்ளே போகணும். இங்கே எஸ்கேஎம் தோட்டம்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த நாட்டு மருந்து கொடுப்பாங்க எஸ்கேஎம். அது இங்கே தான் இருக்க மாட்டிருக்கு. பாருங்கள், கேட்டு நுழைவாயில் இருக்க கேட்டே எல்லாம் உடஞ்சி தான் கீழே தான் கிடக்குது.
இதை வந்து நீ டூரிஸ்ட் பிளேஸாக சொல்கிறியா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ட்ராவல்ஸில் வந்தாலும் சரி நிறைய பேர் வரும்பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் வண்டி கீழே தள்ளிட்டு முன்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் கூட அந்த ஸ்டெப்ஸ் சரி பார்த்தீங்களா, இந்த வழியாக போய் கூட நம்ம ஸ்டெப்ஸ் சரி மேலே அப்படியே போய்க்கலாம். பட் இதுலேருந்து போகணும் நம்ம கடைசியாக போய் சுற்றிட்டு வரணும். அந்த வழியில் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீர்வளத்துறை பெரும்பள்ளம் அணை தேக்கம். இந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இடதுபுற கால்வாய், அந்த பக்கம் ஒரு கால்வாய் இருக்குது, அது வலதுபுறம் வருது. அது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டேமே 2.5 கிலோமீட்டரு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 7.26 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சுற்றளவு. அவ்வளோ பெரிய டேம் இது. இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லேயே நம்ம மேலே போய்க்கலாம். பைக்கில் வந்தால் நீங்கள் மேலேயே போய்க்கலாம். பட் என்னென்னா அந்த கேட்டெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது, அதெல்லாம் உடஞ்சி கிடந்தது. அதனால் நாங்கள் பைக்கில் மேலே வந்துட்டோம். இல்லை அப்படின்னா நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் வந்திருப்போம். பட் இதுவும் பாருங்கள், முன்னாடி தெரிகிற மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே இயற்கை சூழ்ந்தது அந்த இடமே இருக்குது. கடம்பூர்னாவே பார்த்திங்கன்னா இயற்கை தான். சத்தியமங்கலம் மேற்கு தொடர்ச்சி மலைனாவே அழகு தான். பட் இது இன்னும் கூடுதல் அழகாக இருக்குது இந்த டேம். பாருங்கள், நாங்களும் வண்டியில் போயிட்டுருக்கோம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அந்த கடைசி எல்லையே பார்க்க முடியல, அவ்வளோ நீளமாக இருக்குது. நிறைய பசங்களாம் அந்த ஏரியா பசங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் விளையாண்டுருந்தாங்க. பைக்கெல்லாம் வச்சுட்டுலாம் தண்ணியெல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தாங்க. எல்லாம் பைக்கில் வித்தியாசம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுவே பார்க்கவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் மலைகள் பாருங்கள். ஆக்சுவலாக மேகமெல்லாம் கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு நாங்கள் போகும்பொழுது. கண்டிப்பாக மலை வரதுக்கு முன்னாடி நாங்கள் போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பெரும்பலம் டேம் தான் நம்மளோட 2வது டூரிஸ்ட் பிளேஸு. ஆக்சுவலாக ஒரே வழி, கடம்பூர்லேருந்து நம்ம கீழே வந்தோன்னா எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போய் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. இதுதான் வலதுபுற கால்வாயோட மதகு. நம்ம அங்கே பாருங்கள் புகை இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்தோம். கிட்டத்தட்ட இதுவே 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஆச்சு. இன்னும் இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அந்த என்ட்ரன்ஸ் கடைசியாக வரும். நாங்கள் போகும்பொழுது அங்கே இருக்க அந்த ஏரியாவோட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் நிறுத்திட்டு அவங்க அப்படியே அவங்களோட என்ன தெரியுதோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுவே பார்க்க நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வதாக பார்க்க போகிறது குண்டரிப்பள்ளம் டேம் தான். இதுவும் ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. பட் இந்த டேமுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அதே சத்தியமங்கலத்தில் தான் இருக்குது. பெரும்பள்ளம் டேம்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். வாணிப்புத்தூருங்கிற இடத்துலேருந்து நம்ம லெஃப்ட்டில் உள்ளே போகணும். டேம் சூப்பராக இருக்கும். ஒன்றும் நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். பட் பெரும்பள்ளம் டேமுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். அது கூட பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இந்த டேமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பராமரிப்பு இருக்குது. அவங்க எல்லாம் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, உள்ளெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்தோடனே இந்த கேட் வழியாக நாங்கள் கீழே போகிறதுக்கு போயிட்டோம். கீழே ஒரு ஆக்சுவலாக நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு. சூப்பராக இருந்தது. அதுவும் நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். பட் நான் என்னோடய வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதையும் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பட் இங்கே கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தது. நம்ம எப்படி போகணும் அப்படின்னா திரும்ப நம்ம வந்த வழியிலே கீழே இறங்கி போய் தான் போகணும். பார்த்திங்களா, நான் இந்த வழியாக தான் கீழே போய் பார்க்குறதுக்காக தான் போனோம். பட் நண்பர்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. பட் நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் இங்கே போகிறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. பட் உங்களுக்கு ஓகே கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். பட் உள்ளே போனீங்கன்னா பெரிய மரம் ஒன்று இருக்கும், அங்கே தான் மீன் பிடிப்பாங்க நிறைய பேர். மேகங்கள் பாருங்கள் சூப்பராக அப்படியே கருகருன்னு. இங்கேயும் அதே மாதிரி பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பெரும்பலம் டேமும் பார்த்துருப்பீங்க, இப்போ அடுத்தது பார்க்கக்கூடிய குண்டரிப்பள்ளம் டேமும் பாருங்கள். இடமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் ரசிக்கணும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த துளியெல்லாம் போடும்பொழுது ஐயோ இந்த மலையிலெல்லாம் மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இது இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்த வழியே திரும்பி போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த வேலியெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக தடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும். மலையெல்லாம் போட்டு கம்பி வலையெல்லாம் போட்டு தடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு கேட் இருக்குது. இங்கே வந்து மக்கள் சாப்பிட்றதுக்கு உண்டானதை நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தால் கூட இங்கே பாருங்கள் இடம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம இந்த வழியாக போயிட்டு தான் நம்ம மேலே போகணும். அங்கேயும் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போங்க. பட் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கு 5 மணி 5:30 மணிக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யானையெல்லாம் தண்ணீர் குடிக்க வரதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு பூங்கா மாதிரியும் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. பராமரிப்பு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுற்றுலா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் மக்கள்லாம் வருவாங்க, அந்த பொழுதுபோக்காக வரதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்புக்கு ஒருத்தான பிளேஸ் தான் கடம்பூர் கீழே அடுத்து பெரும்பலம் டேமு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா குண்டரிப்பள்ளம் டேம் பார்த்துட்ருக்கோம். பட் என்னோடய வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது, கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒருத்தான பிளேஸ் தான். இந்த டாப் 5 பிளேஸ்லேயே நல்ல ஒருத்தான பிளேஸ் இதுதான். ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பரான பிளேஸ் தான். நீங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போகலாம். ஏன்னா அவ்வளோ கூலிங்காக தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே.
இப்போ தண்ணீர் கொஞ்சம் இந்த டேமில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓகே. பட் இங்கேயும் 2 மதகு இருக்குது. பட் பெரும்பலம் டேமோட கொஞ்சம் நீளம் கொஞ்சம் குறைவு தான் இது. இந்த ஸ்டெப்ஸ் வழி தான் நம்ம மேலே ஏறி வரணும். பட் அந்த சைடு தடம் போகுது. பட் பைக்லேலாம் போக முடியாது, நடந்தால் கம்பல்சரி நடந்து வந்தாகணும். இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக தண்ணீர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது இங்கே மழை இந்த சாலையில் வந்து மழை பெய்யும் பொழுது தண்ணீர் வெளியே போகிறதுக்காக விட்டுருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க உள்ள. எப்படி நிற்கிது பாருங்க ஆடு எல்லாமே. இல்லை சத்தம் போட்டோன்னையும் தலையை எப்படி தூக்கி பார்க்குது பாருங்க. தான் அங்கே பாருங்க. அட எல்லாம் ஓடுது பயந்துட்டு. எங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. யாருப்பா அது ஓலை விடுறது? அங்கெங்கே யாரை கத்துவான் சவுண்டு எக்கோ. ஆப்போசிட்டில் 2 இடத்துல ஓப்பன் வச்சுருக்காங்க. எக்கோ பாருங்க எப்படி அடி தெரியுங்க இங்கே பேசும்போது. இங்கே பேசும்போது ஆமாம் செம எக்கோ. அது சுவர் தடுத்து வச்சுருக்காங்கல்ல, இன்னும் கீழே போய் பேச இன்னும் எக்கோ அடிக்க நினைக்கிறேன். செப்பல் ஹலோ. சவுண்டு பாருங்க ஃபுல் எக்கோ அடிக்குது. நீங்கள் பார்க்குறது குண்டேரி பள்ளத்தோட கடைசி இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா வெளியே வரதுக்கு உண்டான இடம் தான் இந்த இடம். பட் 2 மதகும் வச்சுருக்காங்க. அது வந்து விவசாயத்துக்காக திறந்து விடுற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்படின்னா தண்ணி வந்து வெளியே அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும்னு வச்சுங்களேன். இந்த இடத்துக்கு தான் யானைகள் அதிகமாக தண்ணி குடிக்க இந்த இடத்துக்கு வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மலைக்கு கீழே தண்ணி குடிக்க வரும்னு சொல்லி சொன்னாங்க. பட் இங்கேயும் நிறைய அந்த கீழே தொட்டியாக கட்டி விட்டுருக்காங்க. பட் சூப்பரான பிளேஸ் தான், நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பட் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், 4வது வீடியோவோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடிவேரி டேமு, கொடிவேரி அணை தான் பார்க்க போகிறோம். இந்த அணையை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அணையை பற்றி. இந்த கொடிவேரி டேமுக்கு வரணும் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி ஃபீஸு 5 ரூபா தான். பட் ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 70-75 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். சேலத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 110 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கூகுள் மேப்பில் போட்டால் நம்ம வந்து வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாம் இதுக்கு முன்னாடி போன கடம்பூர் இருக்கட்டும் சரி, பெரும்பள்ளம் டேம், குண்டேரிப்பள்ளம் டேம்லேருந்து எப்படி வரோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குண்டேரிப்பள்ளம் டேம்லேருந்து திரும்ப நம்ம அந்த வாணிப்புத்தூர் என்ட்ரன்ஸ் வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து வரும்பொழுது திரும்ப ரிட்டர்ன்லேயே போனால் அரக்கன்கோட்டை, ஏலூர்லேருந்து பெரிய கொடிவேரிக்கு வந்துடலாம். பெரிய கொடிவேரிலேருந்து ரொம்ப பக்கம் தான், அது உங்களுக்கே தெரியும், வந்துடலாம். இப்போ ரொம்ப பக்கத்தில் அந்த அணை இருக்குது, ரீச் பண்ணிடலாம். கடம்பூர் காலையிலே நீங்கள் நேரமாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பள்ளம் டேமு, குண்டேரிப்பள்ளம் டேம் பார்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம் கொடிவேரி டேமுக்கு. பட் இங்கே மீனெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் அப்போயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரேட்டும் ஓகே, ஒரு அது கேப்பில் பார்த்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே தான் இருக்குது. பட் எல்லாமே 15, 18, 20, 22 கிலோமீட்டருக்கு சுற்றுலா தான் இருக்குது. பட் இங்கே பரிசல்லையும் போகலாம், அதை நீங்கள் எப்படி ரேட் பேசி நீங்கள் கரெக்டாக அதுக்கு மாதிரி போய்க்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், அடுத்தது பண்ணாரி, பவானி சாகர் தான். சூப்பரான பிளேஸ் தான். பட் தண்ணீர் அதிகமாக போகிறப்போ பூங்காலாம் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்குலாம் நிறைய பூங்காலாம் இருக்குது. வாட்டர் கேம்ஸ் இருக்குது, ட்ரை கேம்ஸ் இருக்குது, நிறையா விளையாடலாம். பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது கிட்டத்தட்ட 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போயே வந்திருக்கேன். பட் அப்போல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை, இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. பட் இப்போ நல்ல ஒர்த்தான பிளேஸ்னால் இந்த நான் சொன்ன 5 பிளேஸும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்தது வேறு என்ன வீடியோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணால் கூட சரி, நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோலாம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 5 பிளேஸும் கடம்பூர், பெரும்பள்ளம் டேம், குண்டேரிப்பள்ளம் டேம், கொடிவேரி டேம், அடுத்து பவானி சாகர் டேம். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தொடர்ந்து அப்போ தான் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு லைக் பண்ணுங்கள். அதை வச்சு தான் என்னோடய அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட நம்ம போகலாம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோவில் கூட போகலாம், மலைகள் இருக்கக்கூடிய கோவில் போகலாம், முருகர் கோவில் போகலாம், சிவன் கோவில் போகலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்து என்னோடய சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.